சூப்பரா இருக்கு. ப்ரோ நல்லா இருந்துச்சு, சூப்பரா சொல்றீங்களா? அப்ப ஆவரேஜ் தானா? இல்ல நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஜெனரேஷன் ஜெனரேட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி. படம் நல்லா இருக்குப்பா. நல்லா காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற அந்த பசங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த பசங்க வந்து எல்லாரோட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆசையை நிறைவேற்றணும்னுட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்தையே இது பண்ணாம அவங்களோட ஆசையை நிறைவேற்றதுக்கு இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதாவது வயசு பசங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. நடிப்பு நல்லா நேச்சுரலா இருக்குது. அந்த கேரக்டராவே மாறிட்டாரு. நல்லா இருக்கு. ஜெயிச்சிருவாரு. இந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்கிறதுனால இது பண்ணு. இது ஏன்னா வந்து நிறைய லேடிஸ்க்கு நல்லா பிடிக்கும் அந்த படம். லேடிஸ் கூட்டம் சேர்ந்தாலுமே உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி தான். யங்ஸ்டருக்கு செட் ஆகும். ஏன்னா அவங்க கஷ்டத்தை தான் எடுத்து சொல்லியிருக்கீங்க. அந்த வயசு பசங்க கஷ்டப்பட்டு குடும்பம் இது பண்றத ரன் பண்றத எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு செட் ஆகும். அவங்க கதையை தான் யங்ஸ்டரோட கஷ்டத்தை தான் எடுத்து சொல்லியிருக்கீங்களே. நல்லா இருக்குப்பா. ஹாப்பி பொங்கல். குடும்பஸ்தன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பொங்கல் ஃபீலே வருது. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து பெருசா படங்கள் எதுவுமே வரல. ஏதோ மதகஜராஜான்னு சொன்னாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து காமெடி படம் வந்து நம்ம பயங்கரமா 40 கோடி 50 கோடி வசூல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இன்னைக்குதான் ரியல் பொங்கல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் வெட்டு குத்து அடி தடி, டேய் என்னடா நடக்குது தியேட்டர்ல, ஃபேமிலி வரணும், ஏ சர்டிபிகேட், இது யூ சர்டிபிகேட், குடும்பஸ்தன். சோ ஃபேமிலியோட நீங்க குடுக்கற காசுக்கு ஒர்த்து. நீங்க ஓடிடில பாக்கணும்னா வேற எந்த படம் வேணா பாத்துக்கலாம். குடும்பஸ்தனை தியேட்டரோட ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். ஃபேமிலியை வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற இம்பாக்ட் என்னவா இருக்கும்? எல்லாரோட பர்சனல் லைஃபும் கனெக்ட் ஆகும். நீங்க இப்ப நார்மலா ஒர்க் போறீங்க, வரீங்க, ஃபேமிலியில அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, சித்தி பெரியப்பா, இல்ல ஃபேமிலியோட அவங்களுக்கு எல்லாரையுமே ஈஸியா கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த படம். இந்த படத்துல யாரோட கேரக்டர் வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு இம்பாக்ட்? எல்லா கேரக்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணது வந்துன்னா மணிகண்டனோட அம்மா கேரக்டர். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அம்மா கேரக்டர் வந்து நம்ம ரியல் லைஃப்ல அவ்வளவு அம்மாக்கள் இருப்பாங்க. அம்மாங்களை வந்து நம்ம வந்து இங்க வந்து ரொம்ப சென்டிமெண்டலா இருப்போம். பட் அம்மா தான் ரியலா நம்ம ஃபேமிலியில வில்லியாவே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஃப்ரீடம் தர மாட்டாங்க. நீ எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், நீ எப்படி ஊர் சுத்தலாம், நீ ஏன் அன்டைம்ல வரலாம், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. சில விஷயங்கள்லாம் நடக்கும். நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாதான் நம்ம லைஃப்ல எல்லாருமே மணின்னு ஓடிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி ஃபேமிலியோட உணர்வுகள் இருக்கு, லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே ஒரு லெசன் மாதிரி இந்த படத்தை எடுத்துக்கலாம் நம்ம. நக்கீல் ஸ்கின்க்கு இது என்ன மாதிரி ஒரு வெற்றி படமா? பிரில்லியன்ட். இத்தனை வருஷம் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், யூடியூப் சேனல்ஸ்ல பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். பட் அவங்க மூவியா பண்ணா எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, மூவியா பண்ண இப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு. பட் மணிகண்டன் அவரோட ஃபிளேவர் ஆட் ஆகும்போது பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. எந்த சீன் உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆகுது? படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கேன். திடீர்னு எமோஷனல் ஆகுறேன், திடீர்னு சிரிக்கிறேன், திடீர்னு என் பர்சனல் லைஃப் கனெக்ட் ஆகுது. எல்லாமே த்ரூ அவுட் ஃபிலிம் நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு சீரியல் டைப்ல இருக்கிற மாதிரி சீரியல்லாம் இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. இது சீரியல் டைப்லாம் கிடையாது. எமோஷனலா இருக்கா, ரொம்ப காமெடியா இருக்கா, எல்லாமே கலந்தது. ஒரு சுந்தர் சி சார் படத்தை பார்த்தா அப்படி இருக்கும். பட் அவர் இதுல கிளாமர் இருக்கும், இதுல கிளாமர் கிடையாது. ஒரு வி சேகர் சாரோட படம் பார்த்தா அப்படி இருக்கும். வி சேகர் உங்களுக்கு தெரியாது, சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் கூகுள்ல. அவரோட படங்கள்ல ஒரு மாடர்னைஸா பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருக்குங்க. மணிகண்டன் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, கிரவுண்டடா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. குடும்பஸ்தன் வந்துட்டு பல யங்ஸ்டர்ஸோட லைஃபோட கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? யங்ஸ்டர்ஸ் தாண்டி ஃபேமிலி ரன் பண்றவங்களுக்கு இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் அதை பார்த்து இப்படி இருக்குமான்னு பாக்குறோம். சோ அது ரொம்ப நல்லா இருக்கணும், சூப்பரா. ஓகே, இதுவும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் தான். சோ இதுக்கு முன்னாடி எடுத்த குட் நைட் லவ்வர் மாதிரியே இதுவும் இருக்கா, இல்ல ஏதாவது டிஃபரெண்டா இருக்கா? இல்ல எல்லாம் வேற ஜானர் தான். சோ லவ்வர் வேற ஜானர், இது வேற ஜானர். சோ கம்பேர் பண்ண முடியாது. ஆனா இந்த ஜானர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு. மூவி ஃபுல்லா ஏதாவது லாக் இருக்கா? நல்லா இருக்கு. குடும்பஸ்தன் படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா தான் இந்த படம் இருந்துச்சு. படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு இருந்தா கூட, பட் வெளியில வந்து போது ஓவரால் படத்தை பார்த்து வரும்போது நெகட்டிவ் சொல்ல தோணாது உங்களுக்கு. ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் இவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டு பி ஹானஸ்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படத்தை அப்படியே ஒரு சில அந்த கேரக்டர் டீடைலிங்ன்ற மாதிரி காமிச்சு ஒவ்வொருத்தருக்கும் பேக்ரவுண்ட் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொஞ்சம் ஒப்பேத்திட்டாங்க, பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்க போறதுன்னு தெரியாம ஒரே இடத்துல சுத்திட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. படம் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. உதாரணம் சொன்னா குரு
சோமசுந்தரத்தோட ஒய்ஃபா ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரத்துக்கு ரோலை தாண்டி பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக போறது அதெல்லாம் தேவையில்லை. இன்கேஸ் அந்த போர்ஷன்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் 2 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கலாம், 2.25 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கலாம் உண்மையிலேயே. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன் இவங்க ஹேண்டில் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்துச்சு. தாராளமா அது வந்து நல்ல ஒரு விஷயம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட பாக்குற ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. ட்ரைலர்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட கொண்டு வந்தாங்க. இல்ல நான் வந்து டு பி ஹானஸ்ட் ட்ரைலர்லாம் நான் பார்க்கல. மணிகண்டனோட ஃபேஸ்க்காக மட்டும் தான் உள்ள வந்து உட்காந்து பார்த்தேன். மணி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு உண்மையிலேயே. டைரக்டர் வந்து ஒரு டெபியூ டைரக்டர் மாதிரி தெரியல, நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு அவரோட டைரக்ஷன்ல. ஹீரோயின் நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோயினும். அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு. அதாவது எதிரில இருந்து பாக்குறவங்களோட மனநிலையை புரிஞ்சுட்டு எடுத்திருக்காரு. ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்கு, அது இனிமேல் வரக்கூடிய படங்கள்ல கண்டிப்பா அவர் மாத்திப்பாருன்றது தெரியுது உண்மையிலேயே. படத்தோட டீம் நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப்ல இருந்து வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. அந்த யூடியூபர் அப்படின்னும் போது என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு என்னென்ன அங்கீகாரம் தர முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் உள்ள யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் தான், எனக்கு ஏதோ ஒரு விதத்தை ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னும் போது உள்ள இருக்கு. நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு உண்மையில. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் மைனஸ் இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். என்ன அது என்னன்னா டைலாக் டெலிவரி கொஞ்சம் வேகமா போயிட்ட மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருக்கலாம் தோணுச்சு. ஒரு சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சில காமெடி ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு, அநியாயத்துக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. உதாரணத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னும் போது கோழிக்காக அவர் வெளில போய் என்ன வேலை பண்ணிட்டு வரான்னு அதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்படியே ஒப்பேத்தி கொண்டு போயிட்டாங்க சூப்பரா. நார்மலா ஒரு குடும்பஸ்தா வந்தா கனெக்ட் இல்ல அதாவது இது வந்து யாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம் கிடையாது டு பி ஆனஸ்டா சொல்லணும். ஏன்னா இந்த படத்துலயே இவங்க சொல்றது என்னன்னா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே வந்து பார்த்தா மணிகண்டனுக்கு மட்டும் தான் வரா மாதிரி காட்டுறாங்க. அது ஏத்துக்க முடியாது டு பி ஹானஸ்டா சொல்லணும்னா. இதுல வந்து ஒரு சில பார்ட் எடுத்துக்கலாம். அதாவது பணம் இருந்தா தான் என்ன எங்க அம்மா அப்பா கூட மதிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ற அந்த விஷயத்தை ஏத்துக்கலாம். இப்ப நான் உள்ள உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், ஏன்டா இப்ப காசு இருக்கு பரவாயில்ல, இன்கேஸ் என்கிட்ட இல்லைன்னா என்ன எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிக்குது இந்த படம். பட் அடுத்த நிமிஷம் அதையுமே அப்படி ஹியூமரா கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா அருமையா இருந்துச்சு, தாராளமா பார்க்கலாம். இது வந்து கருத்து சொல்ற படம் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. தாராளமா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியல. எல்லா டீமும் ரொம்ப அற்புதம். குடும்பஸ்தன்ல மியூசிக் போட்டிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃப்ரம் த ஸ்கிராச் இந்த படம் வந்து லைக் ஆப்போசிட்ல இருக்க ஃபோரமல்ல தான் பேசணும். ஸோ 2 ஆல்பம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ மியூசிக் பண்றீங்களா அப்படின்னு. ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், பட் ஆனால் 2 ஆல்பம் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கோராவோ இதாவோ வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிற ஐடியாஸ் இருந்துச்சு, நமக்கு இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நான் ஒர்க் பண்ற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. ஸோ என்னோட சாங்ஸ்க்கான பேட்டர்ன்ல நான் ஒர்க் பண்றேன். ஸோ அது உங்க படத்துக்கு எப்படி ஃபிட் ஆகும்னு பார்க்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஓவர் த பீரியட் அதை க்ரூம் பண்ணி இன்னைக்கு அது ஒரு வேற ஷேப்ல இருக்கு. எல்லாரும் வெளியே வரும்போது யூனிக்கா இருக்கு, மியூசிக் கேட்ட ரெபிடேஷன் இல்லை, ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் ராஜேஸ்வர் ப்ரோ தான். ஸோ அவர் என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கின மியூசிக்கல் டச் தான் இன்னைக்கு நம்ம ஃபிலிம்ல பாக்குறோம். ஓகே, இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அதுக்காக தான் உழைச்சிருக்கோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா அவங்க அதை சொல்லணுங்கிறதுக்காக என்ன சொல்றது, ஒரு சீனுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 மியூசிக் வெர்ஷன்ஸ் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை இப்படி ட்ரீட் பண்ணலாம், அப்படி ட்ரீட் பண்ணலான்னு. பட் ஓவர் த பீரியட் இதை கான்ட்ராஸ்டா ட்ரீட் பண்ணலாங்கிற ஐடியா வந்து மணி சார் தான் கொண்டு வந்தாரு. ஸோ இந்த சீனை ரொம்ப காமெடியா இருக்க சீனை த்ரில்லரா ட்ரீட் பண்ணுவோம், ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க சீனை காமெடியா ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாமே டைரக்டர் சாரும் மணி சாரும் எடுத்த கால். ஓகே, இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றத தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸா எந்த ஒரு சீன் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கனெக்டடா இருந்தது? எனக்கு அது சொன்னா ஸ்பாயில் ஆயிடும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான சீன், ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த எமோஷனல் சீன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். மனிஷா பெர்ஃபார்ம் பண்ண அதுல மியூசிக்கெல்லாம் எதுவும் இருக்காது, ரொம்ப சைலன்ஸ்டா இருக்கும். பட் அது ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கு. எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹீரோயினோட தாத்தாவை பண்ணியிருக்கேன், ஜான்வி மேடத்தோட. படம் ரொம்ப அருமையா இருக்கு, ஒரு குடும்பத்தோட பார்க்கணும். ஒரு ஃபேமிலியில வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற ஜென்ஸு எப்படி சிரமப்படுறாங்க, அதை லேடிஸ் வந்து எப்படி அந்த டேக்கிள் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அருமையா காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். மக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாலும் இருந்துட்டு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், முன்னுக்கு வரணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். தட் நான் பண்ற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு நபர்ல இருந்து குடும்பஸ்தன் அப்டேட் எப்படி பாக்குறீங்க?
என்னன்னா எல்லாரும் அப்படிதான் அப்டேட் ஆகி ஆகணும். லவரா இருப்பாங்க, குடும்பத்துல அடுத்த அப்டேட் தான். குடும்பத்தினருக்கே சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான். ஆமா, எனக்கு எப்படி குட் நைட்ல வந்து அந்த மாமா மச்சா வந்து எப்படி இருந்தோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அண்ட் ரொம்ப சந்தோஷம். சுப்பனா வந்து ரொம்ப கிரேஷியஸா, இத்தனைக்கும் பக்கத்து தியேட்டர்ல அவருடைய ஹீரோ நடிச்ச படம் ஓடுது. பட் அப்படி இருந்தும் ஒரு என்ன சொல்றது, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ன்ற போது அவர் வந்து தன்னோட ஸ்கிரீன் ஸ்பேஸை பாதியா குறைச்சு நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் ட்ரஸ்ட் பண்றது வந்து அந்த கதை தான். அந்த கதை தான் இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருந்தா அது காரணம் பியூரா அந்த கதை தான். அதுதான் நான் ட்ரஸ்ட் பண்றேன். அது யாரும் அவரோட பாட்டு பார்க்கலாமா? அவரோட அங்க இப்பதான் போனார் பாருங்க அவர் டைரக்டர். அவரை கேட்டீங்கன்னா தெரியும். அவர் கையில தான் இருக்கு. என் படத்தோட டைரக்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றதுக்கு நான் இவ்வளவு வருஷம் நான்ட்டு இல்லை, நாங்க எல்லாருமே நானும் பிரசன்னாவும் ரைட்டரா இருக்கிறோம். நாங்க வந்து 10 வருஷமா வேலை பார்த்துருக்கோம். இல்ல நானும் சினிமாட்டோகிராஃபர் 8 வருஷமா வேலை பார்த்துருக்கோம். நக்கலீஸ்ல அது நக்கலீஸ்ல இருக்கிற மொத்த டீமுக்கும் இல்ல அங்க இருக்கிற ஸ்கிரிப்ட்ல ஏதாவது கூட அசிஸ்ட் பண்றதுக்குன்னா கூட இல்ல அதுல இருந்து இம்ப்ரூவைஸ் பண்றது கூட ஸ்கிரிப்ட் டீம் இருக்காங்க. அது கிருஷ்ணா அவங்களுக்கு அப்புறம் மொத்த நக்கலீச்சோட ஆடியன்ஸ் வந்து அதுக்கான காரணம் எங்களுக்கு வாரம் வாரம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. மேபி நம்ம பெட்டரா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி அவரு தான் ப்ராப்பரான சாய்ஸ். ஆக்சுவலி சொல்லியிருக்கேன் முன்னாடி வந்து அசோக் பிரதர் வந்து கேட்டிருந்தாரு ஸ்டோரி. இந்த கதை வேற படம் பண்ணலாம் பேசியிருந்தாரு. நாங்கள் இந்த கதை எழுதி முடிச்சு போகும்போது அவரு அவைலபிள் குட் நைட் முன்னாடியே சார் பண்ணணும்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குட் நைட் வர முன்னாடி அவர் கூட ஒரு காமெடி ஜானரா ஒரு படம் ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் யூடியூப்ல அவரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருந்தாரு. ஆக்சுவலி அதுல இருந்தது படத்துல பண்ண காமெடிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அவர் கூட ஒரு லைட் பேட்டர்னான காமெடி படம் பண்ணணும்னு கேட்டேன். அவரு தான் ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு தான் அந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சாரே சொல்லிட்டாரு எல்லாமே ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர்